ஹலோ வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா எங்கள் செகண்ட் இட்டாலியன் ட்ரிப். இட் இன்க்ளூட்ஸ் நேபிள்ஸ் அண்ட் ரோம் இன் 5 days. ஸோ நாங்கள் வந்து டேரெக்டாக நேபிள்ஸ் போனோம். நேபிள்ஸில் வந்து 2 days ஸ்டே பண்ணோம். நேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது 3rd largest city இன் இட்டலி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது வந்து ஒரு கோஸ்டல் ஏரியா. அங்கேருந்து நாங்கள் ஃபெரி எடுத்து கேப்ரி ஐலாண்ட் போனோம். ஸோ அந்த ஃபெரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ஊரில் இருக்கிற ஃபெரி மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி. அதில் சீட்ஸ் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஸோ அதை எடுத்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ண அந்த கேப்ரி ஐலாண்ட் போனோம். அந்த ஃபெரியில் வந்து நீங்கள் காஃபி, ஸ்நாக் எல்லாமே அவைலபிள். லைக் நம்ம போய் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபெரியில் தான் எடுத்தோம். மற்ற ஷிப்ஸ் அதெல்லாம் அங்கே போகும்போது பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அந்த ஃபெரி ரைட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 200 people இருந்தாங்க அந்த ஃபெரியில். ஆமாம், ரொம்ப குரூப்ஸாக தான் போனாங்க. ஸோ நாங்களும் ஒரு குரூப் கிட்ட டைப் பண்ணி தான் போனோம். இதுதான் நாங்கள் எடுத்த ஃபெரி. அது கேப்ரி ஐலாண்ட் இப்போ ரீச் ஆகிட்டோம். கேப்ரி ஐலாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது கொஞ்சம் ஆஃப் சீசனால் டூரிஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க. இல்லாட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டூரிஸ்டிக் ஏரியா. அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் தான் அப்பர் கேப்ரி போனோம். இந்த கேப்ரி வந்து பார்த்திங்கன்னா 2 இடம் இருக்குது. ஆனா கேப்ரி அண்ட் கேப்ரின்னு 2 towns மாதிரி உள்ள ஐலாண்டில். அங்கே தான் மேஜர் பாப்புலேஷன்ஸ். அங்கே தான் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க, லோக்கல் க்ரௌடு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸு, இது மாதிரி கிளப்ஸு எல்லாம் இருக்குது. நாங்கள் ஆஃப் சீசன் போனதுனால டூரிஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. இல்லாட்டி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் இங்கே பார்க்கலாம். ஹாலிவுட் செலிப்ரிட்டிஸ்லாம் இங்கே வருவாங்க. நாங்கள் ஒரு கேபிள் கார் எடுத்து மேலேயும் போனோம். அதுக்கு முன்னாடி இங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐலாண்டில் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அங்கங்கே எங்களை அந்த பஸ்ஸில் கொண்டு விட்டுட்டு அங்கேருந்து நம்ம நடந்து தான் போய் சுற்றி பார்க்கணும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா இடத்துல இருந்து பார்த்தாலும் இந்த மூவிஸில் எடுக்கிற இடம் மாதிரி இருந்துச்சு. ஃபில்மி லொக்கேஷன் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஃபில்மி லொக்கேஷனாக இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரியெல்லாம் நான் மூவிஸில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் இவ்வளோ அழகான பிளேஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இட்டலி இஸ் பியூட்டிஃபுல்னு கேட்டிருக்கேன். பட் இந்த கோஸ்ட் லைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நேபிள்ஸ் அவ்வளோவா ஒன்றும் எங்களுக்கு பிடிக்கல. பட் நேபிள்ஸ்லேருந்து கேப்ரி இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப செம்மையாக இருந்தது. ஸோ இந்த கேப்ரியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஐலாண்டு இது. ஆனால் இந்த ஐலாண்டுக்குள்ளார நிறைய லக்ஸரி இது மாதிரி ஷாப்ஸ் இருந்துச்சு, லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் இது. நாங்கள் வந்து கேட்டோம் எதுக்கு இங்கே இவ்வளோ லக்ஸரியஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு. பிகாஸ் நேமா பிராண்ட் அண்ட் அந்த கேப்ரியே அவங்களே ரொம்ப பர்ஃப்யூம்ஸ் பிராண்ட் இருக்குது, அப்புறம் ட்ரெஸ் பிராண்ட் இருக்குது. ஸோ வி வர் ஷாக்ட், இப்படி ஒரு சின்ன ஐலாண்டில் வந்து எதுக்கு இவ்வளோ. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க அங்கே வந்து ரொம்ப செலிப்ரிட்டிஸ் வந்து ஷாப் பண்ணுற இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் செலிப்ரிட்டிஸு யாக்டில் வந்து வீக்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிற கடைகள் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டனாங்க அந்த ஐலாண்டில் நல்லா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கேபிள் கார் எடுத்து மேலே நாங்கள் ஒரு மவுண்டன் மாதிரி போனோம். அங்கேருந்து நல்ல வியூ இருந்துச்சு. அது மேலே அந்த பீக்குக்கு போகிற அந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது ரொம்ப நடந்தோங்க. ஏன்னா இந்த வியூக்காக இங்கே பார்க்குறீங்கள, இந்த வியூக்காக ரொம்ப நடந்தோம். ஆனால் இட் வாஸ் வொர்த் த வியூ. ஸோ இந்த கேப்ரியை சுற்றி வேறு நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. அந்த ஐலாண்ட்ஸ்லாம் வாங்குறது என்ன பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஐலாண்ட்ஸு எல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் 1/2 hour 45 minutes தூரத்தில் தான். அந்த டைமில் போய் சேர்ந்துக்கலாம். எல்லாமே இதே மாதிரி டூரிஸ்டிக் ஐலாண்ட்ஸு. ஆனால் எல்லாமே இதே மாதிரி லைக் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது இந்த ஐலாண்டில். எல்லா கொஞ்சம் லைம்ஸ்டோன் ராக்கியாக தான் இருக்கும் ஆக்சுவலி. இதை சுற்றி வந்து நிறைய கேவ்ஸ் இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலாக ப்ளூ ரிகிட்டோன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸான கேவ். இங்கே பார்த்திங்கன்னா அந்த கேவுக்குள்ளார நம்ம ஒரு ப்ளூ வாட்டர் பார்க்கலாம். அது வந்து சின்ன அந்த போட்டில் தான் கொண்டு போவாங்க, அந்த ரோயிங் போட்டில். ஆனால் அன்றைக்கி வேவ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எங்களால் அந்த ஓப்பனிங் போக முடியல. இதுதான் அந்த ஓப்பனிங், அந்த கேவோட ப்ளூ ரிகிட்டோட ஓப்பனிங். ஸோ வேவ் ஸ்ட்ராங் ஆனதுனால எங்களை உள்ளே கொண்டு போக முடியல அதனால். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து இந்த ஐலாண்டை சுற்றி ஒரு போட் ட்ரிப் கொண்டு போனாங்க. நிறைய கேவ்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் இன் தோஸ் டேஸ் அந்த ரோமன் எம்பரர் வந்து தங்கும்போது அந்த சீக்ரெட் பேசேஜ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அந்த கேவை சொல்லிட்டுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நீட்டாக இருந்தது. நேபிள்ஸ் வந்து கொஞ்சம் கூட டர்ட்டி. இங்கே போயிருந்திங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் கூட டர்ட்டியாக இருக்கும். ஆனால் இங்கே கேப்ரி ஐலாண்ட் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸ்மெல் ஆஃப் த வாட்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த போட் ரைட் வாஸ் வொர்த் இட். நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் 11 caves பார்த்தோம். உள்ளே போக முடியல, ஆனால் 11 caves வெளியிலேருந்து பார்த்தோம். ப்ளூ கெரட்டோட ஓப்பனிங் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது. அவர் காமிச்சு கொடுத்தாரு இதுக்குள்ளே எப்படி போக முடியும். ஏன்னா 1 meter கேப் தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன ரோபோட் போகணும். ஆனால் அன்றைக்கி டைட்ஸ் ரொம்ப இதாக இருந்ததால் யாருமே ரோ பண்ண ரெடி இல்லை.
ஸோ அதுக்கு பதிலாக எங்களை வந்து இந்த போட் ட்ரிப் கொண்டு போனாங்க. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலி அந்த போட் ட்ரிப்பை. ஐலண்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எஸ்பெஷலி சன்செட் டைமில் தான் போனோம். ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிற டைமில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா லைக் அந்த அந்த வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன் இவ்வளோ ரொம்ப அழகாக ரொம்ப காமாக வெறும் அந்த அலைங்களோட சத்தம் மட்டும் கேட்டும் நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அந்த போட் ரைடு. அதே மாதிரி இந்த சிட்டி வந்து பல ஆங்கிளில் அந்த போட்டில் போகும்போது பார்க்க முடியும். அந்த கேப்ரி டவுன் சிட்டி கிடையாது, டவுன் அது. ஸோ இந்த இந்த பேஸ் லொக்கேஷன் நாங்கள் அந்த போட்டு ஸ்டார்ட் போட் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது வந்து பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் நேபிள்ஸ் சுற்றி பார்க்க போனோம். இட் வாஸ் லைக் நாட் ஸோ வார்ம் டே பட் அ வார்ம் டே. அங்கேருந்து எடுத்த வியூ இது. நேபிள்ஸ் கோஸ்ட்லைன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நேபிள்ஸ் பக்கத்தில் நிறையா டூரிஸ்டிக் ஏரியாஸ் இருக்குது. நிறைய ரெசார்ட்ஸ் பீச் ரெசார்ட்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நேபிள்ஸ்லேருந்து ரோம் வந்தோம். ரோம் போன அன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த வாட்டர் ஃபவுண்டன் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நைட்டு தான் போய் பார்த்தோம் நாங்கள். நைட் இஸ் த பெஸ்ட் டைம் டு விசிட் தென் மார்னிங். ஏன்னா இது லிட்டப்பாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப காமாக இருக்கும். அண்ட் இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரீட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும் பார்த்துட்டு வராமல் அங்கே குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். ரொம்ப சேஃப் தான் ரோம், இந்த ஏரியாலாம் ரொம்ப சேஃப் தான். ஸோ இந்த குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த ஃபவுண்டன் கிட்டே ரொம்ப நேரம் இருந்து ரொம்ப கொஞ்சம் அட்மையர் பண்ணோம். நிறைய க்ரௌட் இருந்தாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் சீட் கிடச்சிருச்சு. ஸோ அது இருந்து கொஞ்சம் அந்த ஃபவுண்டன் அட்மையர் பண்ணோம். உட்கார ஆக்சுவலி இடம் கிடச்சிது. இந்த லைட்டிங் பக்கம் நல்லா இருந்தது. நாங்கள் இவர் பர்த்டேக்கு தான் போயிருந்தோம். இவர் பர்த்டே வந்து அங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸுக்கு ஹெட் பண்ணோம். கொலோசியம் போனோம் இந்த மார்னிங். கொலோசியம் ஆஸ் யூஷுவல் ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. கொலோசியம் போகிற வழியில் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோம். இந்த ஓல்டு ரோமன் ஆர்கிடெக்சர் இதெல்லாம். இது வந்து ஆக்சுவலி ஓல்டு ரோம். இங்கே தான் ரோமன் சிட்டி ஆக்சுவலி ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா சிட்டியோட அந்த ரூயின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அது மாதிரி ஹவு அந்த சிட்டி ஓல்ட் டைம்ஸில் எப்படி இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராயிங் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட்டு, நிறைய க்ரௌடு. ஆக்சுவலி இது ஆஃப் சீசன் இருந்தால் கூட நிறைய டூரிஸ்ட்டாக இருந்தாங்க. கொலோசியம் வாஸ் லைக் ஆஃப் சீசன்லாம் சொல்லவே முடியல. அப்போது நாங்கள் ஒரு ஓல்ட் லேடியை மீட் பண்ணோம், ஹூ இஸ் அ டூரிஸ்ட் கைட். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே வந்து ரவுண்ட் சீசன் லைக் த்ரூ அவுட் த இயர் கொலோசியம் பார்க்க ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்கன்னு. ஸோ ஆஃப்டர் லாங் கியூ நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோம் கொலோசியம்குள்ளார. நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. எனக்கு வந்து பெருசாக ரோமன் ஆர்கிடெக்சர் தெரியாது. ஸோ இதை என்ஜாய் பண்ணணுமா எனக்கு தெரியல. எனக்கு வெளியிலேருந்து பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் உள்ளே இட் வாஸ் ஜஸ்ட் அகேன் எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் தெரியாததுனால இட் வாஸ் ஜஸ்ட் லைக் another place to me. ஏன்னா நம்ம ஊரில் இதோட பயங்கரமாக கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஒன்றும் கிரேட்டாக ஃபீல் ஆகலை. ஏன்னா மூவிஸில் நிறைய இருக்கிறதுனால ஓகே அதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த நம்ம டெம்பிள்ஸை பார்த்தோன்னே இது ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. பட் மேபி எங்களுக்கு ஆர்கிடெக்சர் புரியாததுனால இருக்கலாம். பட் இட் வாஸ் ஜஸ்ட் another place to me. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறது செம்ம கியூ அது ஆக்சுவலி. அதில் வந்து அந்த சைடில் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஆனால் யூரோப்பில் ஒன் பெஸ்ட் திங்னா லைனில் நின்று தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் இருந்தால் லைனில் நின்று ஒருத்தங்க எடுத்து முடிச்சு தான் இன்னொருத்தங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் நாங்கள் வேட்டிக்கன் போனோம். வேட்டிக்கன் சிட்டிக்குள்ளார போல் டேரெக்டாக அந்த வேட்டிக்கன் மியூசியம்னு புக் பண்ணோம். ஸோ அது வந்து ஆன்லைனில் புக் பண்ணி அது புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் சர்வர் வந்து அடிக்கடி இது and it is way too expensive. ஸோ அங்கே போய் க்யூவில் நின்று என்டர் பண்ணோம். மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 hours எடுத்தது. இல்லாட்டி ஒரு ஃபுல் டே வேணும் உங்களுக்கு இது பார்க்கறக்கு. இது பார்த்து எங்களுக்கு டயர்டாகி போயிடுச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துருச்சு அவங்க வேட்டிக்கன் மியூசியம். எஸ்பெஷலி இந்த பெயிண்டிங்ஸு அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து கடைசியில் ஓடி ரஷ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு டயர்ட் ஆகிட்டோம் அவ்வளோ பார்த்துட்டு. லாஸ்ட்லாம் நாங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ணல. இனிஷியலாக நல்லா எல்லாம் பார்த்துட்டு போனோம். லாஸ்ட்டில் வந்து டயர்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆல்மோஸ்ட் 5 years நாங்கள் அதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அது முடிய மாட்டேங்குது. இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஒரு லைன் முடிஞ்சு இன்னொரு லைன் தான் போகிறாங்க. ஆனால் அதை உள்ளே போய் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துருச்சு. எல்லா
ஒவ்வொரு ஹாலும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்ஸ் நிறைய இருந்துச்சு. அண்ட் இது மெயின் ஹைப் வந்து டெவன்சி கோட் மூவிக்கு அப்புறம் தான் இது நான் சொல்லுவேன். அது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அந்த டெவன்சி கோட் அந்த புக் இது பார்த்து தான் வந்திருந்தாங்க அங்கே. நிறைய பேர் டேவின்சி கூட அவன் சொன்ன மாதிரி அந்த அந்த புக்கில் நிறைய சொல்லியிருப்பாங்க அந்த இந்த சாப்பிள் இந்த பெயிண்டிங்ஸை பற்றி. ஸோ கடைசியில் இது போய் முடிகிற இடம் பார்த்திங்கன்னா சிஸ்டீன் சாப்பிள்னு. சிஸ்டீன் சாப்பலை பற்றி தான் புக்லையும் மூவிலையும் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக சுற்ற வச்சு தான் அந்த சிஸ்டீன் சாப்பலுக்கு லாஸ்ட்டாக தான் அனுப்புவாங்க அங்கே. ஸோ அவங்க அகெயின் இட்ஸ் another ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட்டிங் ஃபார் தெம். ஆனால் சிஸ்டீன் சாப்பிள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. டாவின்சியோட அந்த பெயிண்டிங் அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, பட் ரெஸ்தோல் வாஸ் பியூட்டிஃபுல். அது அந்த டெவன்சியோட பெயிண்டிங் அந்த இது இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, பட் நாங்களும் அதனால் வீடியோ எடுக்கலை. ஆனால் அது இட்ஸ் அ விஷுவல் டு வாட்ச். வேறு எல்லாமே எடுத்துட்டோம், வேறு எல்லா பிளேஸ்லையுமே இந்த வீடியோ பேன்லாம் இல்லை. ஸோ அது ஃபுல்லாக எடுத்தோம். ஸோ சிஸ்டீன் சாப்பிள் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அது முடிச்சு நாங்கள் வெளியே வந்தோம். ஆனால் அதை தவிர நிறையா வீடியோஸ் அதெல்லாம் எடுத்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் மைக்கேல் ஆஞ்சலோட பெயிண்டிங் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு சிஸ்டீன் சாப்பிள். ஆனால் அதை எடுக்க முடியல. ஸோ மற்றபடி வெளியே வந்தோம். வந்து இந்த வேட்டிகன் சிட்டியில் அந்த மெயின் அந்த இது சர்ச்சை பார்த்தோம். அந்த சென்ட் பீட்டர் ஸ்கொயரில் இருந்த வீடியோ எடுத்தோம். ஆல்மோஸ்ட் உள்ளே போக முடியல, டைம் எண்ட் ஆஃப் த டே ஆயிடுச்சு. ஸோ அதை முடிச்சு நாங்கள் திருப்பி வந்து ரூமில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். மெயின் ஆர்கிடெக்சர், ஃபவுண்டன்ஸ் எங்கே பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு.